பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையின் ஒலிபரப்பிலே நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா. இந்த வருஷத்தினுடைய 3வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படி நம்முடைய கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹாலே லூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றென்றைக்குமாய் உள்ளது. ஹாலே லூயா, ஹாலே லூயா. இந்த மாதத்திலும் கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே தேவனில் ஊழியங்களுக்கு விதைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வார்த்தை முதலாவது உங்களுக்கு வாசித்து காட்டி, பின்பு அதன் அடிப்படையில் தேவன் என்னுடைய மனதிலே பேசின, எனக்கு உணர்த்தின வாக்குத்தத்த தீர்க்க தரிசன செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த முழு நேரத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இது ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகள். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஆங்கிலத்தில், in English, Luke chapter 8:50. The Gospel according to Luke chapter 8 verse 50. But when Jesus heard it, he answered him, saying, Fear not, believe only, and she shall be made whole. நீங்கள் அறிந்திருக்கிறபடியே இது யவிரு என்கின்ற தகப்பன், அல்லது யவிரு என்கின்ற தகப்பன் தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்கும்படி மரண அவஸ்தையில் அல்லது வியாதி படுக்கையில் இருந்த தன்னுடைய மகளுக்காக வேண்டிக் கொள்ளும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அணுகின பொழுது இயேசு பேசின வார்த்தைகள் இவை. கர்த்தர் யவிருவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு என்னையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய சூழ்நிலைக்கும் பேசுகிற வார்த்தைகளாகவே நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட காரியம் அல்லது குறிப்பிட்ட செய்தி யவிருவிடம் தெரிவிக்கப்படுகிறது. ஜைரஸ் இஸ் பீங் கன்வேய்ட் a நியூஸ். அந்த செய்தியை கேட்டு அவன் தன்னுடைய பதிலையோ தன்னுடைய பிரதி உத்தரவையோ அல்லது அதற்குண்டான அவனுடைய பிரதிபலிப்பையோ அவன் வெளிப்படுத்துவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இடைமறித்து, இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டு பேசின வார்த்தைகள் இவைகள். இந்த புதிய மாதத்தின் 1ஆம் நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகள் எவ்விதமாக இருக்கிறதோ, எந்த பாதையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சோதனைகளை, எந்த பிரச்சனைகளை அல்லது எப்பேற்பட்டதான நெருக்கடிகளை அல்லது பயங்களை, போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டு வருகிறீர்களோ நான் அறியேன். ஆனாலும் உங்களுடைய சூழ்நிலைக்கு, உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய நிலைமை நன்றாய் அறிந்த கர்த்தர் இந்த மாதத்தின் 1ஆம் நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தையாகவே நான் இன்று இதை எடுக்க விரும்புகிறேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. Fear not, only believe. ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு யவிருவினிடத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் இயேசுவெல்லாம் நீங்கள் என்ன தொந்தரப்படுத்தாதீங்க. டோன்ட் ட்ரபிள் த மாஸ்டர். ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. டோன்ட் ட்ரபிள் த மாஸ்டர். ஐயெல்லாம் நீங்கள் தொந்தரப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளை மரிச்சிட்டா. யுவர் டாட்டர் இஸ் டெட். ஏன் நீங்கள் இயேசுவை தொந்தரப்படுத்தணும்? ஒரு எதிர்மறையான, எதிர்பார்க்காத அல்லது உங்களுடைய நெஞ்சினாலே, உங்களுடைய சிந்தையினாலே, உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி அல்லது ஒரு டெவலப்மெண்ட் அல்லது ஒரு சூழல், ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இயேசுவின் உதவியை பெற்றுக்கொள்ளும்படி எப்படியாவது இயேசுவானவர் வந்து என்னுடைய மகளுக்காக ஜெபிப்பாரானால், அது தொடுவாரானால் அல்லது பார்ப்பாரானால் என் மகள் பிழைத்துக் கொள்வார். 12 வயது நிரம்பிய ஒரு இளம்பெண் மகள், எவிரு அதிகமாய் நேசித்த பெண். அதனால தான் எவிரு ஓடி வரார். எவிரு சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவர் ஒரு ஜப ஆலய தலைவனாக இருக்கிறார். வயசு எவ்வளவு ஆசையாக அந்த தகப்பன் அந்த பிள்ளையை வளர்த்திருப்பான. இன்னைக்கு சாக கிடக்கிறா. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது இயேசுவானவர் அநேகர் குணமாக்கி கொண்டு வருகிறார், என்னுடைய மகளையும் குணப்படுத்துவார் என்று ஓடோடி இயேசுவினிடம் செல்கிறார். இதற்கிடையிலே வந்த செய்தி, ஓடி வந்து சொல்கிறாங்க, சார்
ஜீசஸில் ட்ரபிள் பண்ணாதீங்க, அவ்வளோதான், மகன் இருந்துட்டான். நீங்கள் ஜெபிக்கலாம் வேணாம், நேற்று வரைக்கும் ஜெபிச்சிருப்பீங்க. இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி இடி போல வந்திருக்கிறதுனால இதுக்கு பிற்பாடு அல்லது உங்களுக்குள்ளே வரக்கூடிய சஜஷன், அங்கே வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, டோன்ட் ட்ரபிள் ஜீசஸ் எனிமோர். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் நிலை எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன். டில் எஸ்டர்டே யூ ஹேட் ஹோப். நேற்று தினம், முந்திய மாதம், அதற்கு முந்தைய நாள் வரைக்கும் ஜெபிச்சா நடக்கும், இயேசுக்கிட்ட வந்தால் நடக்கும், இயேசுக்கிட்ட போனால் நடக்கும். இப்போ இயேசுக்கிட்டையும் வந்துட்டேன், ஆனால் வரக்கூடிய செய்தி என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் இறந்து போயிட்டான், அவள் கதை முடிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனை அவ்வளோதான். அங்கே ஒரு சூழல் என்ன, மகளனுடைய மரண அவஸ்தை, ஒரு பொருளாதார நிலையாக இருக்கலாம். இனி அவ்வளோதான், எங்கள் குடும்பம் வந்து கடல்லே மூழ்கி போக போகுது, இனி அவனுக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல, இனி இந்த திருமண காரியம் நடக்காது, இனி இந்த வியாதி சுகமாகாது, இனி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லா ஹோப்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு, கதவு சாத்தப்பட்டது, இனி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இனி உங்களுக்கு சீட் இல்லை. இப்படிப்பட்ட செய்திகள் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் என்ன செய்வீங்க? அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஏன் உபவாசம் இருக்கிறது, இதுக்கு மேலே நாம் ஏன் ஜெபிக்கிறது, இதுக்கு மேலே ஆண்டவரை கேட்டு என்ன பயன்? கிட்டத்தட்ட அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியாகத்தான் இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், அவர் எப்படி ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய மகள் மரித்து போனாள். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம், இனி இயேசுக்கிட்ட நம்ம கேட்க வேண்டாம். பிரியமானவர்கள், ஒருவேளை அப்பேற்பட்ட ஒரு கட்டத்தில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி நிற்கிதா? இது வரைக்கும் வந்தீங்க, இதுக்கு மேலே கேட்ட என்ன பிரயோஜனம்? 10 வருஷம் காத்திருந்தோம், இதுக்கு மேலே நம்பி என்ன பிரயோஜனம்? 7 வருஷம் காத்திருந்தோம், இதுக்கு மேலே செஞ்சு என்ன பிரயோஜனம்? அவ்வளோதான், விட்டுடலாம், இந்த உறவை க்ளோஸ் பண்ணிடலாம். 3 மாதம் இவர் திருந்துவார்னு காத்திருந்தேன், இதுக்கு மேலே என்னங்க? 5 வருஷமாக ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறேன், இதுக்கு மேலே என்ன? டாக்டர்ஸ்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இம்பாசிபிள்னு சொல்லிட்டாங்க. இந்த வியாதி சுகமாகன்ட்டு பல நாட்களாக ஜெபிச்சு விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் 4th ஸ்டேஜ் சொல்கிறாங்க, 3rd ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அவ்வளோதான், விட்டுருவோம், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருவோம். அப்படி யோசிக்கிறீங்களா? எத்தனை வருஷம் காத்திருக்கிறதுக்கு திருமணத்திற்காக? 30 வயசு ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நடக்குமா? சரி, அப்படியே இருந்துருவோம். அதுதான் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். வாட் டஸ் இட் மீன்? வாட் இஸ் த பாயிண்ட் இன் ப்ரேயிங் ஃபர்தர்? வாட் இஸ் த பாயிண்ட் இன் ஆஸ்கிங் ஜீசஸ் எனி ஃபர்தர்? வாட் இஸ் த பாயிண்ட் இன் கோயிங் டு சர்ச் எனி ஃபர்தர்? வாட் இஸ் த பாயிண்ட் இன் பிலீவிங் த லார்ட் எனி ஃபர்தர் இன் யுவர் லைஃப்? இதுக்கு மேலே நம்பிக்கை வச்சு, இதுக்கு மேலே விசுவாசம் வச்சு, இதற்கு மேலே கர்த்தரை நாடி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இதுக்கு மேலே அவரோடு கூட நமக்கு என்ன இருக்குது? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எதுக்காக வந்தோமோ அது நடக்கலை, ஏன் திரும்பி சர்ச்சுக்கு வந்து? இன்றைக்கி நிறைய பேருடைய காரியம் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இது நடக்கும்னு நினச்சிங்க, ஆனால் காரியம் மோசமாக போயிட்டு இப்போ முடியவே முடியாது என்கின்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. அவ்வளோதான், இதுக்கு தான் பார்த்துருந்தேன், இதுவே இப்போ நடக்கிற மாதிரி தெரியல. why should I approach the Lord any further? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நெருக்கடியான ஒரு சூழலிலே தான் இயேசு அவர் ஜபிரு எதையும் பேசுவதற்கு முன்பாக நான் நினைக்கிறேன் அழுது இருப்பார், அல்லது புலம்பி இருக்கலாம், அல்லது he would have, I do not know, எப்பேற்பட்ட ரியாக்ஷன் நம்மளை வச்சு பார்ப்போமே. எதிர்பார்க்க கூடாது அல்லது வரக்கூடாத ஒரு செய்தி நம்ம காதை எட்டும் பொழுது நம்ம ஸ்தம்பிச்சு போயிடுவோம், நில குலைஞ்சு போயிடுவோம், விழுந்து. ஆனால் பிஃபோர் சம்திங் குட் ஹேப்பன் டு தட் மேன், அதனால் ஏதோ ஒரு பயப்படுவோ அளவோ முன்னாடி இயேசு சொல்லுகிறார் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த தகப்பனாரை பார்த்து சொன்ன கோல்டன் வேர்ட்ஸ், ஐ கேன் சே ஜஸ்ட் 2 words: பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Fear not, only believe. அவள் ரட்சிக்கப்படுவாள். தமிழில் அவள் ரட்சிக்கப்படுவாள், ஆங்கிலத்தில் she shall be made whole or she will be well என்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் அதிகாலை வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அங்கே பிள்ளையினுடைய மரண அவஸ்தை அல்லது பிள்ளை மரித்து விட்டார், தட் இஸ் a situation. அந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே இயேசு எபிருவை பார்த்து சொன்ன 3 காரியங்கள்: பயப்படாது,
விசுவாசம் உள்ளவனாயிரு. மூன்றாவது, அவள் ரட்சிக்கப்படுவாள் அல்லது அவள் உயிரோடு எழும்புவாள். இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்திலும் நான் இதை உறுதியாய் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு எந்த சூழல் ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது அல்லது முடிந்து போனதாய் தோன்றுகிறது அல்லது இனியே எழும்பவே முடியாது என்ற நிலைக்கு தோன்றுகிறது. It could be a sickness, it could be your finances, it could be a children's life, or it could be your ministry. எது வேணா இருக்கலாம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, இதுக்கு மேலே எழும்புமா, இதுக்கு மேலே உதிக்குமா, இதுக்கு மேலே நடக்குமா, இதுக்கு மேலே ஆகுமா, ஆகுமா இல்லை ஆகாதுன்ற நியூஸ் வந்துருச்சு. அப்பேற்பட்ட சூழலிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இது பயப்படாதுன்னு கலங்காது. இதனால் எதுவும் ஆயிடும், வேறு மோசமாக ஆயிடும், கலங்காது. இப்பொழுதும் விசுவாசம் உள்ளவனா இரு. தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆங்கிலத்தில் ஒன்லி பிலீவ் அப்படின்னா ஒன்றும் செய்யாத நம்பிக்கையோடு இரு. ஆனால் தமிழா ரொம்ப சூப்பராக இருக்குது. விசுவாசின்னு சொல்லலை, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ரிமெயின் இன் ஃபெய்த், ரிமெயின் பிலீவிங், ரிமெயின் ட்ரஸ்டிங் மீ. அதிலிருந்து மாறாத. அதற்கு என் மனதில் கர்த்தர் கொடுத்த ஒரு தலைப்பு, ஸ்ட்ரெச் யுவர் ஃபெய்த். விசுவாசத்தை வலிமையாக, விசுவாசத்தை இன்னும் ஸ்ட்ரெச் பண்ண, தமிழ் எப்படி சொல்கிறது, விசுவாசத்தை நல்லா இழுத்துப்பிடி. ஸ்டில் ஸ்ட்ரெச் யுவர் ஃபெய்த். The name of Jesus, I want to tell you, even on the 1st of this month, stretch your faith. She shall be made whole. Stretch your faith. He shall be made whole. Stretch your faith. உங்கள் நிலைமை மாறும். Stretch your faith. உங்கள் காரியம் மாறுதலாக அமையும். Stretch your faith. உங்கள் தொழில் வளரும். Stretch your faith. உங்கள் மினிஸ்ட்ரி வெற்றியை காணும். Stretch your faith. உங்கள் பிள்ளை மாறுவான். Stretch your faith. உங்களுடைய பிள்ளையினுடைய திருமணம் நடக்கும். Stretch your faith. இந்த வியாதி குணமாகும். Stretch your faith. நீ போக வேண்டிய இடத்திற்கு போய் சேருவாய். ஹalleluya. ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மாதத்தின் துவக்கத்திலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே. ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த ஒரு சம்பவத்தில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இது ஆரம்பிக்குதுன்னா 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவம் தொடங்குது. இப்போ 40ஆம் வசனத்தில் இந்த எவீரு, ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்பவர் இப்போ இயேசு கிறிஸ்துவை தேடி வரார். அவருடைய பாதத்தில் விழுது, தன்னுடைய மகள் சிக்கா இருக்க, தயவுசெய்து வாங்கயா, வந்து ஜெபிங்க, மரண வேதனையில் இருக்க வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் வர புறப்பட்டார். ஆனால் அங்கே ஒரு சுவாரஸ்யமான, அதுவும் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சம்பவம் நடக்கிறது. இதே சம்பவத்தை நம்ம மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவானவர் அங்கே எவீரனுடைய வீட்டுக்கு புறப்பட ஆயத்தமாகும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு சந்தடி நடக்குது. என்ன நடக்குது? ஒரு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, திருப்போக்கினால் அவதிப்படும் அந்த ஸ்திரீயானவள், அவள் கேள்விப்படுகிறார், இயேசு இந்த பக்கமாக வராரு, இயேசு இந்த ஊர் வழியாக போகிறாருன்னு கேள்விப்பட்டு அவள் எப்பேற்பட்டவளாம், அவளை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எவீரோடு கூட இயேசு கிறிஸ்து புறப்பட்டு செல்லுகிறார் அந்த எவீரனுடைய மகளை சுகப்படுத்தும்படி. போகும் வேளையில் இந்த ஸ்திரீயானவள் அந்த கூட்டத்துக்குள்ளே பிரவேசித்து அவள் இயேசுவை எப்படியாவது தொட்டு விட வேண்டும். அப்போ இயேசுவை சந்திக்கணுன்ட்டு அவள் தீட்டுள்ள பெண் என்று சமுதாயம் அவளை அப்படி பார்த்ததுனால நேரடியாக போக முடியாது. அதனால் எப்படியாவது ரகசியமாக பின்பக்கமாவது நான் அவளை தொட்டா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறான், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். பிரியமானவர்களே, இதான் நடக்குது. இப்போ 12 ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தான். ஆனால் குணமடையில் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவை நேரடியாக சந்திக்க அவளுக்கு வாய்ப்பும் இல்லை, சூழலும் இல்லை, அனுமதியும் கிடைக்காது. பின்னாடி போய் அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கல், வஸ்திரத்தினுடைய ஓரம் அல்ல, வஸ்திரத்தினுடைய தொங்கல், உங்களுக்கு அந்த ஐ வில் ஷோ டு யூ, நீங்கள் அந்த உங்களுடைய ஸ்க்ரீனில் அது எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ வஸ்திரத்தினுடைய ஒரு நுனி அல்ல, ஒரு தொங்கல், அந்த மணி போல தொங்கி கொண்டு இருக்கு இல்லையா,
அது ஆசாரனுடைய வஸ்திரத்தில் வரும். அப்போ இயேசு ரபி அவருடைய வஸ்திரத்தில் அது இருக்குது. அது என்னன்றதை கடைசியில் உங்களுக்கு சொல்லணும். அப்போ அதை தொட்டுட்டா அந்த பார்டர், அந்த ட்ரெயினை நான் தொட்டுட்டா நான் சுகமாவேன்னு சொல்லிட்டு தனக்குள்ளே எப்படி ஒரு விசுவாசம் வந்ததோ தெரியல, அதை தொடும்படியாய் இந்த ஸ்திரீ கடந்து செல்லுகிறார். அப்படி அவள் கடந்து செல்லுகிற சூழலில் அவள் தொட்டவும் செஞ்சிட்டா. தொட்ட உடனே என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திலிருந்து, அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்று அந்த மகள் உடனடியாக குணமடையலை. இப்போ இந்த கூட்டத்தில் இயேசுவானவர் இல்லை போயிட்டே இருக்கிற இயேசுவானவர் திடீர்னு நின்று இல்லை யாரும் என்னை தொட்டுட்டாங்கன்னு கேட்கும்போது எல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே இவ்வளோ பெரிய கூட்டம், ஒருத்தர் 2 பேரா, உங்கள் சுற்றிலும் ஒரு 50-100 பேராக இருக்கும், எல்லாம் உங்களை நெருக்கிட்டு தான் வர்றாங்க. சீஷர்கள் கேட்டாங்க, யாரும் என்ன தொட்டாங்க கேட்குறீங்களே, நீங்கள் என்ன ஆண்டவரே கேட்குறீங்க? தேவர் கன்ஃபியூஸ்ட், இயேசு எப்படி கேட்குறாரு அப்படின்ட்டு. இல்லை எல்லாரும் தொடுறதுக்கு இவர் வித்தியாசமாக ஒருத்தவங்க தொட்டத்துக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. யாரும் என்னை தொட்டதுண்டு, நீங்களாம் நெருக்குறீங்கப்பா, என்னை தொட்டாங்க. அப்போ சொன்ன உடனடியாக இந்த பெண்மணி தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இந்த 12 ஆண்டுகள் உதிர ஊரத்தோடு இருந்த பெண்மணி முன்னாடி வராப்பில் வந்த உடனே இயேசுவை பார்த்துட்டு பயந்துட்டாப்புல. ஐயோ எப்படி தெரிஞ்சது? நான் தான் சீக்கிரட்டாக நான் ஹீலிங் வாங்கிட்டு போகலாம் தானே நினச்சேன். அவள் முன்னாடி வந்து தனக்கான இது உதிர ஊரில் நின்று போனது எல்லா காரணத்தையும் சொன்னதும் இயேசுனிடத்தில் சொன்ன உடனே இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த காரியத்தை இயேசு சொல்லி முடித்த உடனே தான் யவீருவுக்கு ஒரு செய்தி வருது. யவீரனுடைய 12 வயது மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய அந்த மகள் இறந்துட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ ஒரு பயங்கரமான, எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு செய்தி அல்லவா? ஒரு தனக்கு முன்பாக ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஈவெண்ட்டை ஒரு பார்க்குறாரு. தனக்கு முன்னாடி அந்த எவருக்கு முன்னாடி இந்த ஹோல் சம்பவம் நடந்தேறுது. இந்த சம்பவம் முடிச்சோன்னு தான் சொல்கிறாரு, எவீர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தார். பார்த்து நான் இப்படி யோசிக்கிறேன், ஏன்னா ஜஸ்ட் ஆஃப்டர் தட் இன்சிடெண்ட் இந்த நியூஸ் வருது. இது பார்த்தோன்னே சொல்கிறாரு, இந்த சம்பவத்தை பார்த்த உடனே, பார்த்தியே இந்த பெண்மணி தன்னுடைய விசுவாசத்தை எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணா. பலவீனத்தில், சுகவீனத்தில், பணம் இல்லை, சமுதாயத்தில் பிரச்சனை, ஆனால் விசுவாசம் தளர்ந்து போகலையே, விசுவாசத்தில் மடி இல்லையே, விசுவாசம் குறையில்லையே. இன்னும் விசுவாசித்தால், அதிகமாக விசுவாசித்தால், ஆகையால் தான் இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாச பலத்தோட கூட இயேசுவை தொட்டதினாலே ஒரு வல்லமை புறப்பட்டது. எவரின் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? வாட் ஜீசஸ் வாஸ் ட்ரைங், ஜஸ்ட் லுக் அட் தட் விமன். சமுதாயம் கைவிட்டாலும், வைத்தியர்கள் கைவிட்டாலும், வசதி வாய்ப்பே இல்லாமல் போனாலும், சரீரத்திலே போகக்கூடிய பலனே இல்லாவிட்டாலும், அந்த சூழலையும் நான் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொடுவேன் என்று விசுவாசித்த இந்த பெண்மணியை பார்த்து, நீயும் விசுவாசிப்பா எவிருவே, என்ன செய்தி வந்தாலும் சரி, ஜஸ்ட் பிலீவ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அந்த மகளுடைய விசுவாசத்தை பாராட்டின இயேசு எவருக்கு முன்பாக ஒரு விசுவாச சவாலை வைக்கிறார். இன்றைக்கு எவருக்கு முன்பாக மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். அன்றைக்கு எவரு நேரடியாக பார்த்தான். இன்றைக்கு நாம் பல முறை இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய காரியத்தை படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜீசஸ் இஸ் பிளேசிங் எ சேலஞ்ச். உங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க, என் மேல நம்பிக்கை வை. அந்த பெண்மணி வரவே முடியாத சூழலை என்னை தொட்டு இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள கூடுமானால், என்னால் உன் பிள்ளையை சுகமாக்க முடியாதா? இந்த முடியாத நிலைமையில் நான் வந்து குணமாக்க மாட்டேனா? கைவிடப்பட்ட அல்லது முடிந்து போன அதாவது எல்லாமே முடிஞ்சே போச்சு. இன்னும் சொல்ல போனால் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டேஜில் இருக்குது காரியம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் இப்பொழுதும் வந்து விடுதலை கொடுக்க முடியும். ஸ்டில் she can be made whole, still she can be made well. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த மார்க் 5:27 அந்த பெண்மணி செய்த காரியம் என்ன? அவருடைய வஸ்திரங்களை யாங்கிலும் தொட்டால் சுகமாவேன். That is touching a faith. என்னாலெல்லாம் முடியாதுங்க,
12 வருஷம் காத்துட்டேன், எல்லாமும் பார்த்துட்டேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுமா? சரி, இப்படியே வாழ்க்கை முடிட்டோம். இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழலில் ஐ டோ நாட் நோ, கர்த்தர் உங்களுடைய நிலையை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு காரியம் கைமீறி போகுது, காரியம் தலைக்கு மேலே போச்சு. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானனம் பள்ளம் என்னன்னு பொதுவாக சொல்கிற மாதிரி வச்சு மூழ்கடிக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களுடைய குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வியாதி பிரச்சனை லெவல் அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த சூழலில் உங்களால் விசுவாசிக்க முடியல, நம்பிக்கை இழந்துட்டீங்க, உறுதி இழந்துட்டீங்க, தளர்ந்து போயிட்டீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எவ்விருவ பார்த்து சொன்ன தேவன் பார்த்தல்ல, அந்த பெண்மணியுடைய விசுவாசத்தை பார்த்தல்ல, நீ விசுவாசிப்பா, பயப்படாது, விசுவாசி, காரியம் நல்லா தான் முடியும். ஹல்லேலூயா. அவள் உயிரோடு எழும்புவாள். இந்த பிரச்சனை தலைகீழாக மாறும், இந்த போராட்டம் தலைகீழாக மாறும், இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவ, இந்த இழந்து போன நன்மையை நீ பெற்றுக்கொள்வ. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மேலே நீ விசுவாசத்தில் இரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசத்தில் நீடித்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்விருவை சந்தித்த தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். எவ்விரு இயேசுவுக்கு முன்பாக பாதம் பணிந்து கூப்பிட்டான். எவ்விரு தேவனுடைய பிள்ளை இல்லை, தேவனால் அன்றைக்கு ரட்சிக்கப்படாதவன், இயேசுவை அறியாதவன், இயேசுவை ஜஸ்ட் ஒரு ஹீலர்ன்றது மாத்திரம் எவருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இயேசுவை அவ்வளோ அப்படியே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. உங்களுடைய சொந்த ரட்சகராக, உங்களுடைய ஆத்தும நேசராக, உங்களுடைய நித்திய பிதாவாக, உங்களுடைய அன்பின் தேவனாக, உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக, உங்களுடைய பாரங்கள் எல்லாம் சுமக்கிறவராக, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக, உங்களை அதிகமாக நேசிக்கிறவராக, கிருபை உள்ளவராக நீங்கள் இயேசுவை பார்க்கிறீர்கள் எல்லாம். அவரோடு கூட உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை உறவு இருக்குல்ல. எவ்விருவுக்கு செய்த தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாகி நீங்கள் அவர் மேல் விசுவாசத்தை வைக்கும்போது, விசுவாசம் உள்ளவளாய், விசுவாசம் உள்ளவனாக நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. Fear not, only believe and she shall be made whole. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அல்லது விசுவாசம் உள்ளவளாய் இரு. ஹல்லேலூயா. அவள் ரட்சிக்கப்படுவாள், அவள் குணமடைவாள், அவள் சுகமாவாள், அவள் வெற்றி பெறுவாள், அவளுடைய காரியம் ஜெயமாய் முடியும், அவளுடைய தன்மை மாறும், அவளுடைய எதிர்காலம் பிரகாசிக்கும், அவளுடைய முயற்சிகள் பலிக்கும், அவளுடைய போராட்டம் முடிவுக்கு வரும், அவளுடைய நெருக்கடிகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் அவளாகட்டும் அவனாகட்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே எவரி யாருக்காக பாரப்பட்டார்? தன்னுடைய பிள்ளையினுடைய காரியத்தில். இன்றைக்கு சில பெற்றோர்கள் உண்டு, உங்களுடைய பாரமெல்லாம் உங்களை குறித்ததல்ல, உங்கள் பணத்தையோ பொருளையோ குறித்ததல்ல. அதிகமாக நீங்கள் பாரப்படுறது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து. சிலருடைய பாரம், என் பிள்ளை நல்லா படிக்கணும், படிக்க மாட்டானே. சிலருடைய பாரம், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், வாய்க்க மாட்டேந்தே. சிலருடைய பாரம், என் பிள்ளைக்கு திருமணம் ஆயிடுச்சு, திருமண வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது. சிலருடைய பாரம், பிள்ளைக்கு திருமணம் ஆகிவிட்டது, சரியான ஒரு செட்டில் ஆகலையே. சிலருடைய பாரம், பிள்ளைக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஒரு குழந்தை இல்லையே. ஹல்லேலூயா. எப்படி பெற்றோரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு நீங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம். எவ்விருவினிடத்தில் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை ப்ராஃபட்டிக்கலாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எவ்விருவின் தேவன் உங்களுடைய தேவன் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த சிறு பெண்ணை, இந்த சம்பவத்தின் முடிவு நமக்கு தெரியும் தானே, போய் அந்த மகளை உயிரோடு கூட எழுப்பினார். இது வார்த்தையோடு கூட விடலை பிரியமானவர்களே. அங்கே தார தப்பட்டையோடு கூட ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஃபியூனரல் ப்ரொசஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இயேசு அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு பெற்றோரோடு கூட உள்ளே போய் ஜாம் பண்ணார். அந்த பொண்ணு உயிரோடு கூட எழுப்பினார். பிரியமானவர்களே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டெல் யூ, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்பிக்கையாக இருங்க. என்ன செய்தி வந்திருக்கலாம் ஊர்லேருந்து, அல்லது நீங்கள் பிள்ளைகள் வெளியூரில் இருக்கலாம். வர செய்தி எல்லாம் சந்தோஷமான செய்தியாக இல்லை, துக்கமான சங்கடமான நெருக்கடியான விசனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். பட் த லார்ட் இஸ் டெல்லிங் யூ. அந்த செய்திக்கு நீங்கள் ரொம்ப கேட்காதப்பா, அந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு எப்படி ஆரம்பிக்கிறார்? அதை கேட்டு, இயேசு அதை கேட்டு, ஐயோ சாரிப்பா, நானும் வர ட்ரை பண்ணேன், என்ன பண்ணுறது, இறந்துட்டால, சரி வா நம்ம அடக்கத்துக்கு உண்டான காரியத்தை பார்க்கலாம், அப்படி சொல்லவே இல்லையே.
உங்களோட கூட துக்கம் விசாரிக்கிறதுக்கல்ல, உங்கள் வாழ்க்கையினுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்கு, ஹல்லேலூயா, துயரத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவதற்கு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவுமே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறார். அன்றைக்கு யவீரனுடைய வாழ்க்கையிலே புறப்பட்டு சென்றார். ஒரு கெட்ட செய்தி வருதா, கமான் நான் கூட வரேன், மாற்றுவேன். இன்றைக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலே நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், Jesus is entering in your life in a different way. அன்றைக்கு யவீரு இயேசுவை அழைத்து கொண்டு சென்றான். இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இயேசுவை என் கூட கொண்டு போகிறேன். இயேசு யார்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவன். அவர் தான் விசுவாசத்தை கொடுக்கணும். அவர் குளிச்சுட்டே போங்க, கூட்டிகிட்டே போங்க, எல்லா சூழ்நிலையும் அவர் பக்கத்தில் வைங்க, எல்லா சூழ்நிலையும் அவர் நாடுங்க, எல்லாம் சொல்ல வார்த்தை வைங்க. அப்போ தைரியமாக இருப்பீங்க, ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க, ஒரு ரிவைவலை பார்ப்பீங்க, ஒரு ரெஸ்டரேஷனை பார்ப்பீங்க, ஒரு பெரிய சேஞ்சை கர்த்தர் காணும்படி உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, இயேசு சொன்னவார், அன்றைக்கு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இரு, சொன்னபடியே அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை யவீரு கண்டான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையில் நீங்கள் அபியாசப்படுத்துவதற்கு, உங்களுடைய சூழலிலே இந்த வசனத்தை நீங்கள் பிராக்டிக்கலாக அபியாசப்படுத்துவதற்கு பரிசுத்த வேதத்திலிருந்து 3 சிமிலர் இன்சிடென்ட், கிட்டத்தட்ட இதே போன்ற சூழலிலே கடந்து சென்ற 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்துக்காட்டாக இந்த முதல் நாளிலே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு சுட்டி காட்டி உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். பிரியமானவர்களே, எந்தெந்த சூழலில் நம்ம பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும் என்பதை நம்ம 3 சூழ்நிலைகளை நான் சுட்டி காட்ட போகிறேன். முதலாவது, நம்முடைய பலவீனங்களிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்களிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய தாமதங்களிலே ஒரு காரியம் டிலே ஆகுதா, அதில் நம்முடைய விசுவாசம் உள்ளவர். இன் அதர் வேர்ட்ஸ், இன் அவர் disabilities we should stretch our faith. Hallelujah. இரண்டாவதாக, நம்முடைய தாமதங்களில், in your delays stretch your faith. தாமதம் ஆகும் பொழுது விசுவாசத்தை இன்னும் விசுவாசத்தில் இருங்க, விசுவாசம் நிலைத்திருக்கட்டும். மூன்றாவதாக, உங்களுடைய சந்தேகங்களிலே, இன்னும் சொல்லப்போனால் அவிசுவாசத்தில், அவநம்பிக்கையில், சிலருக்கு விசுவாசமே இல்லை பிரதர், என்னால் நம்பவே முடியல, எப்போ பார் சந்தேகப்படுறேன், எப்போ பார் கன்ஃபியூஷனில் இருக்கேன், எப்போ பார் பயத்தில் இருக்கிறேன், என்னால் நம்பவே முடியல. அப்படி இருக்குதா, பரவாயில்ல, அதுலேயே உங்கள் விசுவாசத்தை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன், அவிசுவாசத்துலேயும் சந்தேகத்திலையும் நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்க போகிறேன், நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்க போகிறேன்றதை அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். இப்படி தங்களுடைய பலவீனத்திலே, தாமதத்திலே, சந்தேகத்திலே ஃபெய்த்தை ஸ்ட்ரெச் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நாம் சுருக்கமாய் பார்த்து கடந்து போகிறோம். முதலாவது யார்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து சம்பவத்தை சொல்லி கடந்து செல்லுகிறேன். இது சாராள் சொன்ன வார்த்தை. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். Genesis 18:12. Therefore Sarah laughed within herself, saying, After I am waxed old, shall I have pressure, my Lord being old also. இது நமக்கு தெரிந்த சம்பவம். ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். அவங்க வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அவங்க 2 பேருக்கும் பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சரீர பலன் இருந்தது. சாராளுக்கு ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு இருந்தது, ஆபிரகாமுக்கும் பிள்ளை பெற்றுக்கொள்வதற்குண்டான சரீர வலிமை இருந்தது. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமாகுது. 75 வயதில் தோராயமாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் 99 வயது வரைக்கும் அது நிறைவேறல. 98 வயசு வரைக்கும், சாராளுக்கு 90 வயசு. இப்போ 2 பேருமே பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தன்னுடைய ஆண்மை இழந்து போனான், ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடும் சாராளுக்கு நின்று போயிட்டு. அப்போ ஃபிசிக்கலி இயற்கையாக ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்வது இப்போ முடியல. முந்தியாவது சாத்தியமானது, இப்போ முடியல. இந்த ஒரு நிலையிலே தான், இந்த ஒரு சரியான நிலைமை தான் ஆபிரகாம் சாராள் இடத்துல கர்த்தர் சொல்லுகிற, இல்லை ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு பிள்ளை உண்டாகும், நீ குமாரனை பெறுவான்னு சொன்னேன்னா அவங்க சிரிக்கிறாங்க. முந்தியாவது நாங்கள் விசுவாசித்தோம், இப்போ உடம்பே தளதழுத்து போச்சு, உடம்பே வீக்காக போச்சு, இதுக்கு மேலே இந்த கிடுகுடு வயசில் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, இன்பம் உண்டாகுமா? யதார்த்தமான நியாயமான கேள்வி கேட்குறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம்
அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. எஸ், ஃபிசிக்கலி he was weak, physically she was weak. ஆனால் அவங்க அந்த பலவீனத்திலே அவர்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினதினாலேயே, அந்த பலவீனத்திலும் கர்த்தரை அவர்கள் நம்பினதினாலேயே, அந்த விசுவாசத்தை அவர்கள் ஸ்ட்ரெச் பண்ணினதுனால, இப்போ சாதாரணமாக 75 வயசில் விசுவாசிக்கிறது இட்ஸ் நார்மல் பிலீஃப். பட் 99 and 90 உங்கள் சரீரத்தில் பலன் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஒரு காலகட்டத்திலே நீங்கள் விசுவாசிப்பது தான் தட் இஸ் ஸ்ட்ரெச்சிங் யுவர் ஃபெய்த். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலிருந்து, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். எப்போ? வயசாடுறதுனால. அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நல்ல கவனிங்க, 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும். இந்த வார்த்தையை கவனிங்க, சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. இப்போ எவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உன் மகள் இறந்துட்டா. செத்து போன சரீரம், செத்து போன மகள், செத்து போனதையும் கர்ப்பத்தி சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகியால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, this was the faith of Abraham and Sarah. What they did, they stretched forward. இவள் விசுவாசத்தில் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கல, முன்னேறி போய் I should somehow touch the hem of Jesus' garment. ஒரு பிரயாசம், ஒரு நீண்ட விசுவாசம், நெடுகவே விசுவாசம், விடாப்பிடியான ஒரு விசுவாசம், போய் அந்த வஸ்திரத்தை தொடக்கூடிய. that is stretching your faith, not limiting your faith. limiting your faithனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. stretching your faith, still believe, still believe, still believe. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை still believe, still believe. காரியம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆபிரகாம் சாரால் அந்த விசுவாசத்தை அவங்க ஸ்ட்ரெச் பண்ணினதுனால, எதில்? பலவீனத்தில் அவங்க ஸ்ட்ரெச் பண்ணினதுனால கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஈவன் இன் யுவர் டிசபிலிட்டிஸ், உங்கள் ஃபிசிக்கல் வீக்னஸாக இருக்கலாம், இதுக்கு மேலே என்னால் இந்த வேலை செய்ய முடியுது, இதுக்கு மேலே என் பிள்ளைகளை வளர்க்க முடியாது, இதுக்கு மேலே சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது மென்டல் வீக்னஸாக இருக்கலாம், அல்லது எமோஷனல் வீக்னஸாக இருக்கலாம். பாஸ்டர் இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, ஒரு மனைவியா, ஒரு கணவனா, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. உங்களை மட்டுப்படுத்துறீங்களா? உங்களை லிமிட் பண்ணுறீங்களா? இதோட போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரெச் ஃபார்வர்ட். இல்லை, இன்றைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும். இந்த மாதம் நடக்கல, கர்த்தர் அடுத்த மாதம் செய்வார். தட் இஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃபார்வர்ட், ஸ்ட்ரெச்சிங் ஃபார்வர்ட், ஸ்ட்ரெச்சிங் ஃபார்வர்ட். நீங்கள் போய் தொட்டால் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இனி தாமதிப்பதில்லை. மார்ச் மாதம் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஜஸ்ட் ஸ்ட்ரெச் யுவர் ஃபெய்த், just believe and she shall be made whole. உங்களுடைய காரியம் மாறுதலாய் நிச்சயமாய் முடியும் பிரியமானவர்களே. இரண்டாவது, உங்களுடைய பலவீனத்தில் மாத்திரமல்ல, தாமதங்களிலேயும். இது நமக்கு நன்கு தெரிந்த மரியாள் மார்த்தாள் இடத்துல இயேசு பேசின வார்த்தை. யோவான் 11:39 இயேசு கல்லறைக்கு முன்பாக இயேசு நிற்கிறார். லாசருடைய கல்லறை. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. அப்போது இயேசு மரித்து எத்தனை நாள் ஆயிற்று? 4 நாள் ஆயிற்று. யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இந்த தட் வாஸ் தேர் பிலீஃப். ஸ்டில் ஸ்ட்ரெச். கல்லறைக்குள்ளே இருக்கா, ஆனால் கல்லறை எடுப்பா, அதுதான் ஸ்ட்ரெச்சிங். கல்லை எடுத்து போடுப்பா. மூடப்பட்ட கல்லை எப்படி எடுக்கிறது? தட் இஸ் லிமிட்டிங் யுவர் ஃபெய்த். கல்லை எடுத்து போடு, தட் இஸ் ஸ்ட்ரெச்சிங் யுவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களே கல்லை போட்டு மூடிட்டீங்களா? இன்றைக்கி நீங்களே இதுக்கு வாசல் அடிச்சிட்டிங்களா? இனி நான் பேச போகிறதில்ல, இனி இதுக்கு நான் ஸ்டெப் எடுக்க போகிறதில்ல. அது நீங்கள் கல்லறைக்கு கல்லால் மூடிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நான் ஸ்டெப் எடுக்கவே போகிறதில்ல, இதுக்கு மேலே நான் பேசவே போகிறதில்ல, இதுக்கு மேலே அவன்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறதில்ல, இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நான் அமைதியாக இருக்க போகிறேன். பேசி பிரயோஜனம் இல்லை. ஸ்டெப் எடுத்து பிரயோஜனம் இல்லை. நீ கல்லை எடு. கஷ்டமாக தான் இருக்கும், கல்லை எடு. இயேசுவினுடைய வார்த்தையை நம்பு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்பு. ஹல்லேலூயா. 4 நாள் ஆயிடுச்சு, நாறுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அவன் உயிரோடு திரும்பி வருவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
அங்கே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் ஆச்சு, இனிமேல் என்ன பிரயோஜனம் யோசிக்கலையே. 12 வருஷம் ஆனால் என்ன, 13வது வருஷத்தில் ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார். 38 வருஷமாக அங்கே ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்கிறான். எதுக்கு வேஸ்ட்டு, செத்து போகிற சூசைட் பண்ணிக்குன்னு சொல்லி 39வது வருஷத்தை குறித்து நம்பிக்கொள்ளவனாக இருந்தேன். நீங்கள் பல வருஷம் ஓடிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? என்ன பிரதர் 10 வருஷமாக காத்திருக்கிறேன், 5 வருஷமாக காத்திருக்கிறேன், 15 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 1 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 5 மாதம் ஆயிடுச்சு. இந்த டைமை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இல்லை அங்கே மார்த்தாள் சொன்ன வார்த்தைன்னா 4 days, ஒரு நாள் இருந்தாலும் நாராமல் இருக்கும், 4 நாள் ரொம்ப நாருமே. அங்கே தானே கர்த்தர் அந்த கல்லறை திறக்கபடி சொல்லுகிறார். இங்கே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து டோன்ட் திங்க் இட் இஸ் ஜஸ்ட் இம்பாசிபிள் டு ஓப்பன் ஆர் இட் இஸ் ஜஸ்ட் நீட்லெஸ் ஆர் அன்வாரண்டட் டு ஓப்பன் த டோர் ஆஃப் த செப்பல்கர். என்னால் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. அங்கே சொன்ன வார்த்தை என்ன, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, அவள் இறந்துட்டா. ஏன் ட்ரபிள் பண்ணுறீங்க ஐயரை, எதுக்கு திறந்து பார்க்கணும் நாரப்போகுது. இதே தான் வார்த்தை மார்த்தாள் இடத்துல. ஆனாலும் கதை சொல்லிக்கிறார், நோ 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 நோ, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். உங்களுடைய இருதயத்தினுடைய கதவை திறங்க. இருதயத்து கல்லறைக்கு கல்லை போட்டு மூடின மாதிரி உங்கள் இருதயத்தையும் நீங்கள் மூடி வச்சுட்டிங்களா, இனி நடக்காது, ஆகாது, போகாது, தேராது. கத்துறவங்களை பார்த்து நோ 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 டோன்ட் க்ளோஸ் யுவர் டோர். தர நான் அதை செய்ய வல்லவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாமதமாகுது. This number 1 was about weakness. In your weakness touch your faith. Number 2, in your delays. 2 வருஷம் காத்திருந்தீங்க. Now you are restless. விட்டுறலான்னு நினைக்கிறீங்க. முயற்சி கைவிடாதீங்க. கர்த்தர் வாசலருகே வந்து விட்டார். உங்களுடைய மீட்பு சமீபம், உங்களுடைய ரட்சிப்பு சமீபம். அவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு செவி கொடுங்க. மார்த்தாளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன? ஓப்பன். இன்றைக்கு சில காரியத்தை ஓப்பன் பண்ண சொல்கிறாரா, சிலரோட பேசும்படி சொல்கிறாரா, மூடப்பட்ட பிளாக் பண்ண உங்களுடைய ஃபோனை, பிளாக் பண்ண வாட்ஸ்அப்பை, பிளாக் பண்ண டெலிஃபோன் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணும்படி ஆண்டவர் சில இடத்துல சொல்லலாம். இதுக்கு அவங்க வீட்டுக்கே போகவே மாட்டேன், உங்கள் அட்ரஸ் எனக்கு மறந்து போச்சு, ஐ வில் நாட் ஸ்டெப் இன் டு த ஹவுஸ். இல்லை, தரங்க, போங்க, பேசுங்க, அவ்வளோதான். இதோட கூட நான் மெய்தியாக ஜெபிக்க போகிறேன். இல்லை, ஓப்பன் த டோர். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரேம்மா, பிளாக் பண்ணதெல்லாம் ஓப்பன் பண்ணு, க்ளோஸ் பண்ணதெல்லாம் ஓப்பன் பண்ணு. நிச்சயமாய் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும், நிச்சயமாய் ஒரு ரிவைவல் நடக்கும். இன் யோர் ஃபேமிலி, இன் யோர் பிஸ்னஸ், இன் யோர் மினிஸ்ட்ரி, இன் யோர் ரிலேஷன்ஷிப்ஸ். கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன் யோர் டிலேஸ் ஸ்ட்ரெச் யோர் ஃபெய்த். ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்களிலே, இன் யோர் டிசபிலிட்டிஸ், இன் யோர் டிலேஸ், உங்களுடைய தாமதங்களில். 3வது கடைசியாக வேகமாய் உங்களுடைய சந்தேகங்களில் அல்லது உங்களுடைய அவிசுவாசத்தில். மார்க் 9:24 அந்த வசனத்தை வாசித்து சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். மார்க் 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். பிரியமானவர்களே, மார்க் 9ஆம் அதிகாரம் 20 சுவாரஸ்யமான சம்பவம் பார்க்குறோம். அங்கேயும் ஒரு பிள்ளையினுடைய தகப்பனார் அவர் என்ன வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, உண்மையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததி, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனிடத்தில் கொண்டு வார்கள் என்றான். இப்போ பிரச்சனை என்ன? அவன் விடுதலைக்காக சீஷர்ட்டை கொண்டு போனேன், அவங்களால முடியாமல் போயிடுச்சு. இப்போ இயேசுட்டியே ஓடி வந்துட்டேன், ஸ்ட்ரிக்டாக தலைவர்கிட்டே வந்துட்டார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது. இப்போ இட்ஸ் அ லாங் ஸ்டாண்டிங் பிரச்சனை, தீர்வு இல்லாமல் ஓடிட்டு இருக்குது. இவனை கொல்லும்படி அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஜெபத்தை பாருங்க, ஏதாச்சும் செய்யுங்க ஆண்டவர், ஏதாச்சும் செய்யுங்க. அந்த வார்த்தையிலே தெரியுது ஏதோ நடக்குமா. ஏற்கனவே சீஷர்கள் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இயேசு அவனை நோக்கி, பார்ப்பா, இப்படிலாம் கேட்காத, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இஃப் யூ பிலீவ் இட் வில் டேக் பிளேஸ். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடாமல். அப்போ தெளிவாக செஞ்சுட்டார். பிரச்சனை என்னென்னா, நீ விசுவாசிக்க மாட்டேங்கிற, உனக்கு நம்பிக்கையே இல்லை,
நீ ஆட்ட போனாலும் அது நடக்காது. முதலாவது நீ விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறாயா? அவன் உனக்கு புரிஞ்சு போச்சு. ஆமாம், எனக்குள்ள ஒரு நான் ஒரு சந்தேக பிராணியாக இருக்கிறேன், எனக்குள்ளே சந்தேகிக்கிற ஒரு குணம் இருக்குது. 100% என்னால் விசுவாசிக்க முடியல. நான் காற்றில் அடிபட்ட நாணலை போல விசுவாசிக்கிறது தான் என்னோட வீக்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளையினுடைய தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இதுதான் அடுத்ததான் சூப்பரான ஜெபம். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடுகிறது. அந்த அசுத்த ஆவியே நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவன் விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றதை அதை அதட்டினார். அப்போ அந்த பிள்ளை குணமாயிட்டேன். பிரியமானவர்களே, இங்கே நம்ம எதை பார்க்குறோம்? அவனுக்கு அவிசுவாசம், அவனுடைய சந்தேகம். ஆனால் ஏசு நல்லா கவனிங்க, உன் அவிசுவாசத்தினால உனக்கு ஒன்றுமே ஆகாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை போயான்னு சொல்லிட்டு ஏசு அனுப்பாமே. நீ விசுவாசிக்கு. நீ இப்போ அவிசுவாசத்துலேயே நீ நிலைச்சிருக்கிற. நான் செய்ய முடியுமா ஆண்டவர்கிட்ட? நம்ம இப்படி தான் சொல்கிறேன், ஆண்டவரே இதாச்சும் பண்ணுங்க, ஆண்டவரே எதையாச்சும் செய்யுங்க ஆண்டவரே. இல்லை அப்படிலாம் கேட்காதப்பா. உமால முடியும், உமால கூடும், உமால ஆகும். அப்படி தான் ஜீசஸ் அப்ரோச் பண்ணும். லார்ட், இட் இஸ் பாசிபிள் வித் யூ லார்ட். என்னால் முடியல, ஆனால் உங்களால் முடியும். அல்லேலூயா. அங்கே ஏதாச்சும் முடியும்னா அப்படி சொல்லலை. அதுதான் அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் உள்ளே இருக்குது. அதை மீறி நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன விசுவாசிக்க போகிறேன்? உள்ளுக்குள்ளே அவிசுவாசம் குடிக்கொண்டு இருக்குது, போராடுது விசுவாசத்திற்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே, ஏன் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளை குணமாக்குங்க. பியூட்டிஃபுல் ப்ரேயர். இன்றைக்கு நீங்கள் அந்த ஜெபத்தை செய்யணும். ரொம்ப அவிசுவாசத்தில், அவநம்பிக்கையில், லேக் ஆஃப் ஃபெய்த்தில், டவுட்டிங் தாமஸாக இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். அதையும் நீக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவரும் ஆகிய தேவன். when you approach the Lord, he can give faith, he can bless you with the gift of faith. விசுவாசத்தை வரமாக உங்களுக்கு அவர் தர முடியும். இதுக்கு முன்பாக விசுவாசிக்க கூடாமல் இருந்த உங்களுக்கு ஒரு விசுவாசத்தின் வல்லமை உங்களுக்குள்ள ஆண்டவரால் வைக்க முடியும். பிரியமானவர்களே, இட் இஸ் பாசிபிள். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் டு ஹிம் தட் பிலீவத். பிரியமானவர்களே, மூன்றாவது, இன் யுவர் டவுட்ஸ் ஸ்ட்ரெச் யுவர் ஃபெய்த். உங்களுடைய அவிசுவாசத்திலே, உங்களுடைய சந்தேகங்களிலே அந்த தகப்பனார் சரி சீஷர்களால் முடியல, தூக்கி போட்டுருவோன்னு போகலை. அப்பாவுக்கு நடந்த விஷயம் என்ன? ஜீசஸ் அந்த சீஷர்களுடைய காரியம். ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், எப்பா எங்களாலே நடக்கலை, அப்போது அவ்வளோதான், இது கான் கேஸ் தான், இது முடிஞ்ச கேஸ், இதுன்னு கொண்டு வராது, இதுக்கு மேலே நாங்கள் ஜெபிக்க முடியாது, இது சாபம், ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். ஜஸ்ட் அஸ்யூமிங். ஆனால் அதற்கிடையிலேயும் அந்த தைரியப்படுகிற அவிசுவாசத்தின் நடுவிலே விசுவாசிப்பது தான் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ஃபெய்த். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை தருவாராக. அட்மிட் பண்ணணும், எனக்கு அவிசுவாசம் இருக்கு ஆண்டவர், அந்த பிள்ளையினுடைய தகன உதவி செய்யும். கர்த்தர் உதவி செய்வார். அதற்கிடையிலே உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய மிகவும் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வேத பகுதியை வாசித்து நான் ஜெபிக்கிறேன். அங்கே லாசனுடைய கல்லறைக்கு முன்பாக மார்த்தாளிடத்தில், மரியாளிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். ஃபெய்த் பிரிங்ஸ் க்ளோரி. அப்போ விசுவாசம் தேவ மகிமை கொண்டு வரும். இது அற்புதமான ஒரு ப்ராஃபட்டிக்கான ஒரு வேத பகுதி. பழைய ஏற்பாட்டை நம்ம இருக்குது, அதை வாசித்து காண்பித்து அந்த ரகசியத்தை உங்களோடு கூட ஷேர் பண்ணி நான் கடந்து போகிறேன். ஏசாயா 6:1 இந்த வசனம் இருக்கிறது. ஏசாயா 6:1, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால், இதே வார்த்தை தான் த ஹெம் ஆஃப் த ரோப் ஆர் ஹெம் ஆஃப் த கார்மெண்ட். எது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டும்போது இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனம். நேரம் இல்லை, அதனால் குறிப்பிட்ட வசனத்தை காண்பித்து இதை சொல்லி கடந்து போகிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஒரு பக்கம் அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிரம்பி இருக்கிறதை ஏசாயா பார்க்கிறார். மூன்றாவது ஒரு சத்தம் அவருடைய காதுகளிலே தொனிக்கிறது. அவருடைய மகிமையால் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. வஸ்திர தொங்கல் ஆலயத்தை நிரப்புகிறது. வஸ்திர தொங்கல்
மகிமையை காண்பிக்கிறது. வஸ்திர தொங்கல் பூமியை மகிமையால் நிரப்புகிறது. மகிமை தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமல்ல, தேவனே நம் நடுவிலே வருவது தேவ மகிமை. காட்ஸ் ஷகைனா க்ளோரி. அன்றைக்கு தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடித்த பின்பு தேவனுடைய மகிமை மேகம் போல அங்கே ஆலயத்தில் வந்து இறங்கினது என்று யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இஃப் யூ பிலீவ் யூ கேன் see the glory of God. இப்போ இந்த பெண்மணி என்ன செய்கிறா? அவளுக்கு இந்த பகுதி தெரியுமோ தெரியாது தெரியல. பட் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன வெளிச்சத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். If you stretch your faith to touch the hem of his garment, the glory of God shall come into your life. Hallelujah. நீங்கள் உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய தாமதத்திலே, உங்களுடைய பலவீனத்திலே, உங்களுடைய அவிசுவாசத்திலே கரத்தை நீட்டி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவீர்களானால் தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களை மாற்றிவிடும். அன்றைக்கு அந்த மகிமை தான் அந்த ஸ்ரீயினுடைய சரீரத்துக்குள்ளே வந்து அந்த உதிர போக்கை அந்த க்ஷணப்பொழுதிலே நிறுத்தியது. பிரியமானவர்களே, டுடே லெட் மீ டெல் யூ, இன்றைக்கு ஏசாயா பாருங்க, இந்த பூமி மண்ணினால் உருவாயிருக்கிறது. அந்த பூமி முழுவதும் அந்த தேவ மகிமையால் நிரப்பியிருக்கிறது. அந்த மகிமை எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? அவருடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலிலிருந்து. இப்போ அந்த பூமியிலே நிற்கிறா யாரு? அந்த பெண்மணி. அவள் கால் பூமியை தொட்டுட்டு இருக்கு, அந்த வஸ்திர பூமியை தொடல என தொங்கிட்டு இருக்கு. தட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஹெவன்லி க்ளோரி. ஸ்ட்ரெச் பண்ணி அவள் தொடும் பொழுது she becomes a recipient of God's glory. அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இன்றைக்கு அந்த பெண்மணி வெளிச்சத்தை, அந்த மகிமை பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணி அநேகருக்கு சாட்சியாய் மாறினாள். கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவனுடைய மகிமைக்கு பாத்திரவான்களாய், தேவ மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவ மகிமை அநேகருக்கு சான்றாய் ஆண்டவரை காண்பிக்கிறவர்களாய் பூமியில் உங்களை என்ன வைத்திருக்கிறார். You have to arise and shine, for the glory is upon you. அந்த glory எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுடைய ஃபெய்த்தை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது. பிரியமானவர்களை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த பெண்மணி தன்னுடைய விசுவாசத்தை ஸ்ட்ரெச் பண்ணினதுனால, அந்த ஹெம் ஆஃப் ஜீசஸ் கார்மெண்ட் தொட்டதுனால அந்த வல்லமை மாத்திரமல்ல, அவளுக்குள்ள அந்த க்ளோரி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அந்த காட்ஸ் க்ளோரி அந்த ஆலயத்தில் நிரம்புற அந்த க்ளோரி. யோசிச்சு பாருங்க, வஸ்திர தொங்கலால் ஆலயம். இன்றைக்கு ஆலயம் எதை குறிக்கிறது? சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். இந்த சரீரம் முழுவதும் அவருடைய மகிமையால் நிரம்பும் பொழுது பலவீனம், சோர்வு, அன்றைக்கு வாட் எவர் பி த வீக்னஸ், மென்டல், ஃபிசிக்கல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், எவ்ரிதிங் வில் பி கான், பிகாஸ் யூ வில் பிகம் அ க்ளோரியஸ் டெம்பிள். அது நடக்க வேண்டுமானால் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். நீங்கள் கையை நீட்டணும். ஒரே வழி, விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நாம் மகிமை பெற முடியும். எப்படி விசுவாசிக்கிறோம்? நாட் an ordinary faith. Stretch your faith in your weakness, in your disabilities, in your delays, and of course உங்களுடைய disabilitiesல, உங்களுடைய delaysல நீங்கள் உங்களுடைய ஃபெய்த்தை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய டவுட்ஸுக்கு நடுவில், உங்களுடைய சந்தேகத்தில் நீங்கள் விசுவாசத்தை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மெய்யாகவே தேவனுடைய மகிமை காண்பது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, உங்களுடைய சரீரத்தில் ஒரு புதுப்பித்தல் உண்டாகும். உங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் ஒரு ரெனியூவல் உண்டாகும், ஒரு ரிவைவல் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஹீலிங் நடக்கும். எவரினுடைய மகள் பிழைத்து கொண்டார். அந்த தகப்பன், அந்த உமையான ஆவினுடைய மகன், அவன் சுகமடைந்தான். ஒரு சகோதரன் உயிரோடு கூட எழும்பினான். என்ன நடக்குது பாருங்க. எல்லா குடும்பத்தில் பிள்ளை இல்லாதவன் பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிறான். சகோதரி திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். வியாதியில் இருந்த அந்த மகனை அந்த தகப்பன் திரும்ப பெற்றுக்கொண்டான். எவ்ரி ரிவைவல், எவ்ரி ரெஸ்டோரேஷன், எவ்ரி ரினியூவல் இஸ் பாசிபிள் provided you stretch your faith. இந்த மாதத்திலும் கர்த்தர் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அந்த விசுவாசத்தை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய கிருபையும் பலனை நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக, புதிய மாதத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, அன்றைக்கு ஆண்டவரே எவருமே பார்த்து சொன்ன வார்த்தைகள் இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தையாய் நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். நாங்கள் பயப்படாமல்
விசுவாசத்தில், எங்களுடைய பலவீனத்தில், எங்களுடைய தாமதங்களில், எங்களுடைய அவிசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ரெனிவலையும், ஒரு ரெஸ்டரேஷனும், ஒரு ரிவைவலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் அனுபவிப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. அன்றைக்கு அந்த பெண்மணி தொட்டது வஸ்திர தொங்கலை, அது ஆலய மகிமையால் நிரம்பி இருக்கிறதை காண்பிக்கிறது. எங்களுடைய சரீரமாகிய ஆலயம் தேவ மகிமையினால் நிரப்பப்படுவதற்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக, அந்த வெளிச்சத்திற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. விசுவாசம் உள்ளவனாய் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. God be with you. விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். Believe only and she shall be made well. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் இதை, இந்த லிங்க், இந்த யூடியூப் லிங்க் அநேகருக்கு அனுப்புங்க. அவர்களும் பலனடையட்டும். முழு செய்தியை கேட்கும்படி உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Shalom, shalom, shalom.